ولم يكن له كفوا أحد صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சூடுகளை எடுத்து நடந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் பரிபந்தம் அன்னாருடைய அடிச்சூடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அவற்றில் மிகவும் அழகான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். என்றாலும் கவலைக்குரிய விடயம், மனிதர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினத்தையும் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் நினைக்கின்றான், மனிதன் கூறுகின்றான், என்னை விடவும் இந்த பொருளை அல்லாஹு தஆலா அழகாக படைத்திருக்கிறான். மனிதர்களை விட அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட இந்த பொருள் அல்லது இந்த வஸ்து அழகாக இருக்கிறது என்று மனிதன் எண்ணுகின்றான் அல்லது மனிதன் கூறுகின்றான். என்றாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா வான்மறையில் தெளிவாக கூறுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். அழகாக படைக்கப்பட்ட மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியும் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா இல்ம் எனும் அறிவை கொண்டும், ஃபஹம் எனும் விளக்கத்தை கொண்டும், அக்ல் எனும் புத்தியை கொண்டும், தமீஸ் எனும் பாகு பிரித்து விளங்கக்கூடிய ஆற்றலை கொண்டும், நுதுக் எனும் பேசும் திறமையை கொண்டும், அதப் எனும் நல்லொழுக்கத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா ஏனைய படைப்பினங்களை விடவும் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹு தஆலா வான்மறையில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். ஏனைய படைப்பினங்களை காண 6 விடயங்களை கொண்டு ஆதமுடைய பிச்சலத்தை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அழகாக படைக்கப்பட்ட மனிதன் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் எப்போது அல்லாஹு தஆலா விடத்தில் கண்ணியமான ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான் என்றால், அவனுடைய ஈமானை வைத்து, அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நம்பிக்கையை வைத்து அவன் அல்லாஹு தஆலாவிடத்தில் பெருமதியான ஒரு மனிதனாக மாறிவிடுகின்றான். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் உலகத்தில் 6 விதமான மனிதர்களை பார்க்கலாம். ஒரு சிலர் அவர்களுடைய பெற்றோர்களும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய தாய்மார்களுடைய கற்பறையில் முஸ்லிமானவர்களாக அவர்கள் இருந்து இந்த உலகத்தை முஸ்லிமானவர்களாக அடைகிறார்கள். வயஈஷு முஸ்லிமா, முஸ்லிமானவர்களாகவே வாழ்கிறார்கள்.
முஸ்லிமான நிலையில் அல்லாஹ்விடத்தை சென்றடைகிறார்கள். இன்னொரு கூட்டம் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறக்கிறார்கள், முஸ்லிமான சூழலில் வாழ்கிறார்கள். என்றாலும் கவலைக்குரிய விடயம், அவர்கள் காஃபிரான நிலையில் மரணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் காஃபிர்களாகவே பிறக்கிறார்கள், காஃபிர்களாகவே வாழ்கிறார்கள், அதே நிலையில் அவர்கள் மரணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அவர்கள் பிறக்கும் போது காஃபிர்களாக பிறக்கிறார்கள். என்றாலும் அல்லாஹு தஆலா யஹ்தி மையஷா, அவன் நாடக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாமான ஒரு முஸ்லிமாக வாழ்கிறார்கள், முஸ்லிமான நிலையில் மரணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் அவர்கள் முஸ்லிமாக பிறக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய சந்தோஷத்துக்காக வேண்டியே அர்ப்பணம் செய்கிறார்கள். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதே அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கொண்டவர்கள் மூமீன்களாக வாழ்கிறார்கள். வயமூத்து முஃமினா, முஃமினான நிலையில் மரணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டம் காபிரான தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கொள்கிறார்கள், மூமீன்களாக வாழ்கிறார்கள், முஃமினான நிலையில் அல்லாஹ்வை சென்றடைகிறார்கள். இப்படிப்பட்ட 6 விதமான மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் மூமின்களாக இருக்கிறோமா, அல்லது நானும் நீங்களும் முஸ்லிமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், கலிமாவை மொழிந்திருக்கிறோம்? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டப்படிதான் அனைத்து விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு முஸ்லிம்கள் என்று மனிதர்கள் கூறுவார்கள், அல்லது முஃமின்கள் என்று கூறுவார்கள். இந்த வார்த்தை எந்த அளவு யதார்த்தமானது, நம்முடைய இந்த வார்த்தை எந்த அளவு நம்முடைய அடி உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு நல்ல விடயம் நடந்தாலும் அல்லது ஒரு கெட்ட விடயத்திலிருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்பதுதான் நம்முடைய ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு பேர் முஃமின் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் நம்முடைய வாழ்வில் ஒரு சில பிரச்சினைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், மனதுக்கு கசப்பான விடயங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் கூறியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை, அல்லாஹுவால் தான் நடைபெறுகிறது என்ற இந்த வார்த்தை எந்த அளவு யதார்த்தமானது, எந்த அளவு நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எமக்கு ஏற்படக்கூடிய என்ன விடயங்களாக இருந்தாலும் அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்று முடிவு செய்த விடயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விடயமும் அல்லாஹு தஆலா எனக்கு என்று எழுதி வைத்த விடயங்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இதனை அல்லாஹு தஆலா வான்மறையில் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான், குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதுவெல்லாம் எழுதியிருக்கிறதோ அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். எங்களுக்கு எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ, நம்முடைய வாழ்வில் எதையெல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்று எழுதி முடித்தவைகள் என்பதை இந்த உம்மத்துக்கு
உம்முடைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு என்று முடிவு செய்யப்படாத எந்த ஒன்றையும் எமது வாழ்வில் அடைய முடியாது. யாராலும் எவராலும் எங்களுக்கு நலவு செய்துவிடவும் முடியாது. அதே போன்று யாராலும் எவராலும் எங்களுக்கு ஒரு கெடுதியை செய்யவும் முடியாது என்பதை நாம் ஆழமாக நமது அடியுள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக். இந்த சமூகத்தினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடுகிறார்கள். அவர்களால் உங்களுக்கு நலவு செய்ய முடியாது. அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு நலவையும் நாட முடியாது. அந்த நலவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு எளிதாவிட்டால் யாராலும் உங்களுக்கு நலவை செய்துவிட முடியாது மகனே என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் சொன்னார்கள், வஅலம் லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லம் யதுர்ரூக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக். முழு மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அநீதி இழைக்க நாடுகிறார்கள், உங்களுக்கு கெடுதி செய்ய நாடுகிறார்கள், அல்லது உங்களை அழிக்க நாடுகிறார்கள் என்றாலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தில் அப்படி எழுதப்படாவிட்டால் யாராலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பாடத்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையா? நாம் யாருக்காக வேண்டி பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம், எதற்காக வேண்டி பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் அல்லாஹுவின் பக்கம் எல்லா நேரத்திலும் மீளக்கூடிய நேரத்தில் நாம் யாருடனும் சண்டை சச்சரவுகளை செய்து கொள்ள மாட்டோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு எதுவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அது அனைத்தும் அல்லாஹு தஆலா எனக்கு என்று முடிவு செய்த விடயங்களைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எதையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் தப்பவிட்டேனோ, கையெட்டியது வாய் கெட்டவில்லை என்று மனிதர்கள் கூறுவார்கள். அப்படியெல்லாம் பேசுவதற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனக்கு என்று எழுதப்படாத எதையும் என்னுடைய வாழ்வில் நான் கண்டுகொள்ள மாட்டேன். இதுதான் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை நாம் விளங்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும். அரபியில் ஒரு பழமொழி இருக்கிறது, அன் நசீப் யுசீப் வலவு கான பைன ஜபலைன், அன் நசீப் லா யுசீப் வலவு கான பைன ஷஃபதைன். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை கொடுக்க முடிவு செய்தால் அது பிரமாண்டமான இரு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை கொடுத்தே தீருவான். கண்ணியமான சகோதரர்களே, சில மனிதர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விடயம் என்னுடைய வாழ்வில் கிடைக்கும் என்று நான் கற்பனை செய்தது கூட கிடையாது. எனக்கு இப்படி ஒன்று கிடைத்து விட்டதா? என்னால் நம்பவே முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடயம் கிடைக்கும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லையே என்று மனிதர்கள் ஆச்சரியமாக கூறுவார்கள். எனக்கு இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையா? நான் எப்படி இருந்தவன், என்னை அல்லாஹு தஆலா இப்படி வைத்திருக்கிறான். எனக்கு ஒரு இப்படியான ஒரு வீடா? எனக்கு ஒரு இப்படியான குடும்ப வாழ்க்கையா? எனக்கு இப்படி ஒரு தொழில் வாய்ப்பா? எனக்கு இந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, நான் நினைத்து கூட பார்ப்பதில்லையே என்று மனிதர்கள் ஆச்சரியமாக கூறுகிறார்களா? ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்
எங்களுக்கு என்று முடிவு செய்துவிட்டால் அதனை கொடுப்பது அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் எங்களுக்கு என்று எதுவெல்லாம் எழுதப்படவில்லையோ அது நம்முடைய வாழ்நாளில் கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு நாம் பல தத்துவங்களை கூறலாம். அவரால் எனக்கு இது கிடைக்கவில்லை, அவர் வந்த சுட்டிம்தான், அவர் இந்த இடத்துக்கு வருகை தந்ததின் காரணம்தான் நான் அதை விட்டும் பேர் கெடுக்கப்பட்டேன், அவரால் நடந்தது இவரால் நடக்கவில்லை என்று நாம் சொல்ல தேவையில்லை. கண்ணியமானவர்களே, சுருக்கமான விடயம், அல்லாஹ் எனக்கு எழுதவில்லை, அதனால் அந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லை. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்று ஒன்றை முடிவு செய்யாவிட்டால் வலவு கான பைன ஷஃபத்தைன், அது இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது நம்மை அடைய மாட்டாது. இரண்டு உதடுகளுக்கும் மத்தியில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது கண்ணியமானவர்களே, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கவில்லை என்று இருந்தால் அது நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. நமக்கு கொடுத்ததை தடுப்பாரும் யாரும் கிடையாது, நமக்கு தடுத்ததை கொடுப்பாரும் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? நிம்மதிக்காக வேண்டி இன்று ஒவ்வொரு மனிதர்களும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நிம்மதியை எதில் வைத்திருக்கிறான் தெரியுமா கண்ணியமானவர்களே? அல்லாஹு தஆலாவினுடைய முடிவுகளை மனிதர்கள் கபூல் செய்வதின் மூலமாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் நிம்மதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னை ஒரு ஆலிமாக வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹு தஆலாவுடைய முடிவு என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை ஒரு ஹாஃபிலாக வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னை ஒரு மதரசாவில் ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு உஸ்தாதாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை ஒரு அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு அதான் செல்லக்கூடிய ஒரு தாயியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவர் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை ஒரு படித்த ஒரு பட்டதாரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், அதன் மூலமாக நான் சமூகத்துக்கு தேவையான பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னால் முடிந்த அளவு படித்தேன் என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எனக்கு படிக்க கொடுக்கப்பட மாட்டாது என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நான் முயற்சி செய்தேன், அல்லாஹ் எனக்கு அதனை கொடுக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். என்னால் ஓத தெரியாது, என்னால் படிக்க தெரியாது என்றாலும் நான் முயற்சி செய்தேன். என்னுடைய முயற்சியில் நான் திறக்குறைச்சல் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் இது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய முடிவு, நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரா? இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அப்படி இல்லாமல் இவர் பல தத்துவங்களை பேசுவதின் காரணமாக இவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத தன்மையும் பதட்டமான தன்மையும் உண்டாகுமே தவிர வேறு எதுவும் உண்டாக மாட்டாது. வியாபாரத்தில் லாபம் உண்டாகிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எனக்கு இன்றைய நாள் லாபத்தை எழுதி வைத்திருக்கிறான், அதனால் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதே வியாபாரம் உள்ளத்துக்கு கசப்பாக இருக்கிறதா, நஷ்டமாக இருக்கிறதா? அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதையும் இவர் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கபூல் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வில் சந்தோஷத்தை அளிப்பான். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய ரிஸ்குக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் ஹுவர் ரஸாக், அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கக்கூடியவன். இந்த விடயம் குர்ஆனில் பல இடங்களிலும் ஹதீஸில் பல இடங்களிலும்
கூறப்பட்டிருக்கிறது. இதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அல்லாஹு தஆலா வான்மறையில் கூறுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினத்துடைய ரிஸ்குடைய பொறுப்பையும் அல்லாஹு தஆலா எடுத்திருக்கிறான். அவன் ரிஸ்குக்கு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ரிஸ்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதூன். உங்களுக்கு என வாக்களிக்கப்பட்ட ரிஸ்கை அல்லாஹு தஆலா வானத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்தந்த நேரத்துக்கு தேவைக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா மலையை பொழிய வைக்கின்றான். அந்த மலையின் மூலமாக பூமி செழிப்பாக ஆகிறது. அதன் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான விடயங்களை அடைந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரிஸ்குக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய காசு பணம் தான் நம்மை வாழ வைக்கிறது என்று நாம் நம்பிவிட்டால் ஒரு காலம் வந்துவிடும். முஸ்லீம்களுடைய வரலாற்றை நாம் பிரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரி 400 இருந்து 600 வரைக்கும் சொத்து செல்வங்கள் இருந்தன என்றாலும் சாப்பிடுவதற்கு ஒரு ரொட்டி துண்டு இல்லாமல் ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா வைத்தான். அந்த நேரத்தில் நம்முடைய காசு பணத்தை யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, நம்முடைய காசு பணத்தை நம்பியவர்களுடைய நம்பிக்கை வீணாகிவிடும். சல்லி இருக்கும், காசு இருக்கும் என்றாலும் வாங்குவதற்கு எதுவுமே இருக்க மாட்டாது. அந்த நேரத்தில் நாம் சம்பாதித்த அந்த காசு பணத்தை யாராலும் சாப்பிட முடியாது. கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் எப்படி நம்ப வேண்டும் என்றால், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். லவ் அன்னகும் குந்தும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாஸா வ தரூஹு பிதானா. பறவைகள் எவ்வாறு அல்லாஹு தஆலாவை நம்புகிறதோ அதை போன்று நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வீர்களேயானால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உணவளிப்பான். அந்த பறவைகள் காலை நேரத்தில் ஒட்டிய வயிற்றுடன் செல்கின்றன. மாலை நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் வயிறு நிரம்பிய நிலையில் கூடுகளை நோக்கி திரும்பி செல்கின்றன என்பதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் கவனமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் இந்த ஹதீஸில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பல படைப்பினங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் பறவை இனத்தை சுட்டி காட்டினார்கள்? உலமாக்கள் அதற்கு 3 கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த பறவைகளிடத்தில் 3 விதமான தன்மைகள் இருக்கின்றன. முதலாவது, அந்த பறவைகளுக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் தெரியாது. அல்லாஹுவின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்கின்றன. அத்தவக்குரு அலல்லாஹி ஃபகத், அல்லாஹுவை மட்டும் நம்பி இருக்கின்றன. என்னுடைய ரிஸ்குக்கு பொறுப்புதாரி அல்லாஹ், அதை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். நாம் மாம்பழத்தை சாப்பிடுவதாக இருந்தால் நமக்கு மாம்பழத்துடைய அந்த சீசன் இருக்க வேண்டும். கொய்யாப்பழம் சாப்பிடுவதற்கு கொய்யாப்பழம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த பறவைக்கும் அந்த எந்த ஒரு நியதியும் கிடையாது. ஒவ்வொரு பறவையும் காலையில் ஒட்டிய வயிற்றுடன் கூட்டிலிருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை எது? என்னுடைய ரிஸ்குடைய பொறுப்புதாரி அல்லாஹ், எனக்கு என்னுடைய ரிஸ்கை அல்லாஹ் இன்றைக்கு தேவையானதை கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையுடன் அந்த பறவைகள் பறந்து செல்கின்றன. எங்கே செல்கின்றன என்று அந்த பறவைகளுக்கு கூட தெரியாது.
என்றாலும் நம்பிக்கை, என்னுடைய ரிஸ்க் இந்த பூமியில் பரத்தப்பட்டிருக்கிறது, நான் அதனை சென்று அடைந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாமும் படிப்பினை பெற வேண்டும். நாமும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்க கூடியவன் என்று நம்பிக்கொண்டு அதனை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு இடத்தில் இருந்து விடக்கூடாது. இரண்டாவது, அந்த பறவைகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைதான் அல் ஹரகத்து தாயிமா, தொடரான முயற்சி. தொடரான முயற்சி. அந்த பறவைகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன. எதுவரைக்கும்? அதற்கு தேவையான உணவை அது உண்ணும் வரைக்கும் பறந்து கொண்டே இருக்கின்றன. மூன்றாவது, அந்த பறவைகளுக்கு எது கிடைத்ததோ அதை வைத்து போதும் என்ற தன்மை அந்த பறவைகளிடத்தில் இருக்கின்றன. அல் கனாஅத்து, போதும் என்ற தன்மை. இந்த மூன்று தன்மைகளையும் நாமும் நமது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாகும். போதும் என்ற தன்மை, கண்ணியமானவர்களே, இது யாருடைய தன்மை? போதும் என்ற தன்மை நபிமார்களுடைய தன்மை, சஹாபாக்களுடைய தன்மை, ஷேக்மார்களுடைய தன்மை. அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களுடைய தன்மை போதும் என்ற தன்மை. எவருடைய வாழ்க்கையில் கிடைத்ததை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர் ஒரு பாக்கியசாலி. எந்த மனைவியிடத்தில் அந்த தன்மை இருக்கிறதோ அந்த மனைவி ஒரு பாக்கியசாலி. அந்த மனைவியின் மூலம் அந்த கணவன் சந்தோஷத்தை அடைந்து கொள்வான். போதும் என்ற தன்மை எவருடைய வாழ்க்கையில் இல்லையோ அந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது போதாது என்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு மாற்றமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பறவைகளை சுட்டி காட்டினார்கள். இந்த தன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த கனாஅத் என்ற போதும் என்ற தன்மைக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் நமக்கு அளித்திருக்கிறாயோ அவற்றில் போதும் என்ற தன்மையை நமக்கு அளிப்பாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களே துஆ கேட்டிருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் இந்த துஆவின் பக்கம் எவ்வளோ தேவையுள்ளவர்கள் என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாமும் எல்லா நேரத்திலும் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் இந்த துஆவை கேட்க வேண்டும். எதையெல்லாம் நாம் அடைந்திருக்கிறோமோ அந்த விடயங்களில் நமக்கு போதும் என்ற உள்ளத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் ஒரு சிலர் அந்த ரிஸ்கை விட்டும் பேர் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்கள் வாயை திறந்தால் கஷ்டத்தை கூறிக்கொண்டிருப்பார்கள். நமக்கு இன்ன பிரச்சினை, நம்முடைய வீட்டில் அது இல்லை இது இல்லை, 2 நாளாக சாப்பிடவில்லை என்று மனிதர்கள் கூறுகிறார்களா? விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு பாவத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். நமக்கு விலைவாசிகள் உயர்வது எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹு தஆலா ரிஸ்குக்கு பொறுப்புதாரி. நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த தேவைகளை நமக்கு பூர்த்தியாக்கி கொடுப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதா? விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய தேவைகள் நெருக்கடியாக்கப்படுகிறதா? அவன் ஒரு பெரும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னர் ரஜுல லயஹ்ருமு ரிஸ்க பிஸம்பி யுஸீபு, அவனுக்கு ஏற்படக்கூடிய அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்கை விட்டும் அவன் பேர் கெடுக்கப்படுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹு தஆலாவை சந்தோஷப்படுத்தி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதே நம் அனைவருடைய நோக்கமாக ஆக்கி
வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து நிலைகளில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாப்பாயாக. இந்த மக்பராவில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாப்பாயாக. அவருடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் எத்தனையோ பேர்கள் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், கஷ்டங்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை நீ அறிந்தவன். யா அல்லாஹ், யஅலமு மா ஃபிஸ் சுதூர், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய அனைத்தையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ், அவர்கள் அனைவருடைய ஹலாலான தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ வாலிப பெண்கள் எத்தனையோ வாலிபர்கள் திருமண வயது ஆகியும் திருமணம் முடிக்காமல் திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், வஹலக்னாகும் அஸ்வாஜா, நீ அனைவரையும் சோடி சோடியாக படைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அவர்களுக்குரிய தகுந்த சோடிகளை நீயே சேர்த்து வைப்பாயாக. அனைவருக்கும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நசீபாப்பாயாக. எங்கிருந்தாலும் யா அல்லாஹ், உன்னை அஞ்சி வாழக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், கண்ணியமான ரஜபிலும் ஷஅபானிலும் ரமலானிலும் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. சென்ற வருடம் ரமலானில் என்னென்ன இபாதத்துகளை செய்தோமோ யா அல்லாஹ், அந்த இபாதத்துக்களை இந்த வருடமும் அதை விடவும் உற்சாகமாக ஆர்வமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாப்பாயாக. நம் அனைவருக்கும் அந்த ரமலானை அடையக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாப்பாயாக. கேட்பதற்கு அனைத்து விடயங்கள் இருக்கின்றது. யா அல்லாஹ், கேட்கக்கூடிய அனைத்தையும் கபூல் செய்வதோடு என்னென்ன விடயங்கள் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களோ அது அனைத்திலும் நம் அனைவருக்கும் பங்கு கொடுப்பாயாக.